ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் நாளையோடு இதை நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் ஆழமான சத்தியங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது என்று நாம் பார்த்தோம். 3ஆம் அதிகாரம் கோதுமை தூற்றப்படுகிற அதிகாரம் என்று அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். ரூத்தின் பல மாற்றங்களை அந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 4ஆம் அதிகாரத்தில் அவள் விவாகத்துக்கு கடந்து போகிறாள். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்தில் ரூத்து பல மாற்றங்களை, பல பாதைகளை அவள் கடந்து போகிறாள். ஸ்தோத்திரம். ஏன் ரூத்து ரூத்து ரூத் என்றோம் என்றால் நாம் தான் ரூத்து, நாம் தான் ரூத், நாம் தான் இயேசுவின் மணவாட்டி. போவாஸ் இயேசு, ரூத்து சபை. ஸ்தோத்திரம். ரூத்தின் ஒவ்வொரு அனுபவங்களும் நம்மை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கிற அனுபவங்களாய் நமக்கு கற்றுத்தருகிறது. ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள் நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். ரூத்து அவர் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்கள் மாற்றி களத்துக்கு போகிறவராய், போவாஸுக்கு காத்திருக்கிறவராய் இப்படியெல்லாம் காணப்படுகிறாள். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ராக்காலத்தில் அவளுடைய காரியங்கள் அங்கு கடந்து போகிறது. ஸ்தோத்திரம். நேற்றெல்லாம் பார்த்தோம். இந்த 3ஆம் அதிகாரம் ரூத்தை ஒரு நல்ல விசுவாசியாய் மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். நாமும் கூட ஒரு காலத்தில் அந்நியர்களாக இருந்தோம். அதுக்கப்புறம் புதிய ஆத்துமாவாய் சபைக்கு வந்தோம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தர் விசுவாசியாய் மாற்றியிருக்கிறார். அடுத்தபடின அடுத்தது மனவாட்டி தான். ஸ்தோத்திரம். புதிய ஆத்மா, அந்நிய ஜனம், புதிய ஆத்மா, விசுவாசி, அப்புறம் மனவாட்டி. மனவாட்டி என்ற பரலோக ராஜ்யம், பரலோகத்தில் எடுக்கப்படுவது. ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஒரு பெரிய விவாகம் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். மணவாளன் சபை, மணவாட்டி சபை, மணவாளன் இயேசு. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாள் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். விவாகம் மணவாட்டின் ஏன் அந்த 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 சிச்சுவேஷன் ஏன் பரலோகத்தை சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு மகிழ்ச்சியை காட்டுகிறது. அவ்வளோதான். வீட்டில் ஒரு பண்டிகை, ஒரு கல்யாணம்னா உடனே நமக்கு என்ன வரும்? பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கு அடையாளமாய் தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் மணவாட்டி மணவாளன் என்றால் அவர்கள் இருவரும் ஒரே சரீரம். சபையும் கிறிஸ்துவும் ஒரே சரீரம். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கிறிஸ்துவும் பரலோகத்தில் ஒரே சரீரமாய் இருந்து இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம். இதான் பைபிள், இதான் சத்தியம். முழு பைபிள் இதுதான். ஸ்தோத்திரம். இப்படியாய் ரூத்து நிறைய மாற்றங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இடத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு 4 விஷயம் ரூத்தின் மாற்றத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். 4 விஷயம். ஸ்தோத்திரம். நாளைக்கு சில அவுட்லைன்ஸ் சொல்லி நான் முடிச்சிடுறேன் நாளைக்கு. ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்தில் ரூத்து நல்ல விசுவாசியாய் இங்கு மாறுகிறாள். அவளிடத்தில் காணப்பட 4 சுபாவங்கள். சுபாவங்கள் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகும். சொல்லுங்க. சுபாவம் என்னது? சுபாவம் என்னங்க? சுபாவம் என்ன? கேரக்டர். அப்படிதானே? சுபாவம் என்ன? கேரக்டர். வெளிப்படையாய் நாம் எதை செய்கிறோமோ அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. மறைமுகமாக நமக்குள்ளே இருக்கிற நல்ல சுபாவங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். எங்கள் பெரிய பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்னென்னு அடிக்கடி சொல்லுவார் அவர். பரலோகமே கேரக்டர் தானா. பரலோகத்தில் சுபாவங்கள் தான் பரலோகம். ஸ்தோத்திரம். அதுதான் பரலோகம். மாம்ச கிரிகள், மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மாம்ச சுபாவம், மாம்ச எண்ணம், மாம்சீகமான பழக்கங்கள், மாம்சீகமான வாழ்க்கைகள், இதெல்லாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. எது உனக்குள்ளே மறைந்து இருக்கிறதோ ஆவிக்குரியானவும் அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதை தான் நம்ம பில்டப் பண்ணணும். ஸ்தோத்திரம். வெளியே பில்டப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்லாம் அவுட் பில்டப் தான், உள்ள பில்டப் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் என்ன பில்டப்பு? வெளியே பில்டப் தான். அது ஒன்றுத்துக்கும் உதவாது. பாஸ்டராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும்,
எந்த அளவுக்கு அவனுடைய கேரக்டர் உள்ளான கேரக்டர் சுபாவங்கள் மறைந்து இருக்கிறதோ அவைகள் தான் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஸ்தோத்திரம். அதனால் வெளியே பில்டப்லாம் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். ரூத்தின் 5 சுபாவங்கள், 5 காரியங்கள். 3ஆம் அதிகாரத்தில் ரூத் எப்படி மாறுகிறாள், ஸ்தோத்திரம், எப்படி மாறுகிறாள் என்று பார்க்கும்போது, நம்பர் 1, முதலாவது காரியம் ரூத்தினிடத்தில் பார்க்கும்போது அவள் நற்குணம் உள்ளவளாய் மாறினாள். ஸ்தோத்திரம். எங்க படிக்கிறோம் அதை? 10ஆம் வசனத்தில். இதெல்லாம் ஒரு போஸ் தான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். உன் முந்தின நற்குணம் பிந்தின நற்குணம் என்று சொல்லுகிறார். ரூத்தினிடத்தில் பார்க்கிற முதல் கேரக்டர் என்ன சொல்லுங்க? நற்குணம். அப்படின்னா என்ன? நல்ல குணங்கள். போவாஸ் சொல்றாருங்க, நீ நற்குணம் உள்ளவள். ஸ்தோத்திரம். நல்ல குணங்கள் உள்ளவளாய் ரூத்து மாறினாள். நற்குணம் உள்ளவளாய் இருக்கிறாயே. ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிறோம், விசுவாசிகளாய் மாறுகிறோம். ஒரு நல்ல விசுவாசி அடையாளம் என்ன? நல்ல குணம் தான், நல்ல சுபாவம் தான் நல்ல விசுவாசி அடையாளம். இன்னும் நீ போறாமல் கோவம் எரிச்சல் இருந்தால் நீ விசுவாசியாக இன்னும் ஆகலை. நீ இன்னும் புதிய ஆத்மா கூட இல்லை, உனக்கு கெட் அவுட் தான் பண்ண உன்னை. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல விசுவாசி அடையாளம் என்ன? ஸ்தோத்திரம். அம்மா என்ன பாருங்க, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கிறிஸ்டின்ஸ் தான். என் ஹிந்து பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு நான் பிறந்ததே பெந்தகோஸ்து கொண்டு தான் பிறந்துக்கிறேன். ஆதியிலிருந்து நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் இருந்தாங்க, இது வரைக்கும் நான் அவங்கள மறக்க முடியாது. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா கூட மாத்திரம் அவங்கள மறக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன் கண்ணால். ஸ்தோத்திரம். அதுதான் கிறிஸ்தவம். சும்மா வந்து பாஸ்டர் ஆகலை, சும்மா வந்து நான் நிற்கல இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகளில் சும்மா வரல. நான் ஊழியம் செய்ய அநேக காரியங்கள் என்னை ஏவி முன் தள்ளி என்னை கொண்டு வந்தது இங்கு. ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு விசுவாசி அப்படி இருக்க வேண்டும். வருஷங்கள் போது மாறுது, ஆனால் மாற்றமே கிடையாது. ஏதோ பைபிள் தூக்கி சர்ச்சைக்கு போகிறது, மாற்றமே இல்லை. சுபாவங்கள் நற்குணங்களே இல்லை. அப்போ என்ன ஆகும்? பைபிள் பொய், சர்ச்சு பொய், இயேசு பொய் ஆயிடுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லுவாங்க? பைபிள் தூக்கி சர்ச்சுன்னு போகிறான், நான் புத்தியாமா அப்படியே இருக்கிறான், மாறவே இல்லை அப்படின்னா என்ன? எது பொய்யாவது? அவன் கையில் எடுக்கிற பைபிள் பொய்யாகிறது, அவன் போகிற சபை பொய்யாகிறது, அவன் கும்பிடுற இயேசு பொய்யாய் மாறுகிறார். ஏன்? உன் குணம் மாறாதனால. ஆமென். மாற்றங்கள் நமக்குள்ள வர வேண்டும் என்றால், நான் சொல்றேன் பாருங்க, மாற்றங்கள் நமக்குள்ள வர வேண்டும் என்றால் கடவுள் நடத்துகிற பாதையில் ஒப்பு கொடுக்கணும், தப்பிச்சு கூடாது. எப்படியா தப்பிச்சு ஓட்டிட்டு நினைச்சுக்க, சாக்கு போக்கு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில் மாற்றமே வராது. ஒரு பாதையில் கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்றால் பரிபூர்ணமாக ஒப்பு கொடு. அவமானமோ நிந்தையோ அசிங்கமோ ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஒப்புக்கொடு. கர்த்தர் உனக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குவார். இதாங்க விஷயம். எது கர்த்தர் உன்னை ஒரு அவமான ஒரு பாதையில் ஏன் உன்னை நடத்துகிறார் என்றால் உன் சுபாவம் மாறும்படிக்கு. ஏன் ஒரு நிந்தையின் பாதையில் உன்னை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார் என்றால் உன் சுபாவம் மாறும்படிக்கு. ஏன் சில இடத்துல ஒரு முள்ளான இடத்துல கர்த்தர் உன்னை வைக்கிறார் என்றால் உன் சுபாவம் மாறும்படிக்கு. ஆனால் ஒப்பு கொடுக்கிறது கிடையாது, ஏதாவது சொல்லி அப்படி தப்பிச்சுக்கிறது. அப்படியே கடவுள் பார்த்துனே இருப்பார். அப்படியா? எவ்வளோ நாளும் ஓடுறியா? ஓடு. தப்பிச்சு நான் ஓடு. எங்கே போனாலும் என் கொக்கில் தான் நீ மாட்டுவே. எங்கு போனாலும் துரத்தி கர்த்தர் பிடிக்கிறார் என்றால் அவனை நேசிக்கிறார் என்று அர்த்தம். இவன் ஓடுறான் விட்டுரு அப்படின்னா அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், க்ளோஸ்ன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். சுபாவங்கள் மிக முக்கியம். வயசு என்ன? 50, 60 வயசு, 70 வயசு, இன்னும் சுபாவம் மாறல. இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போகிற பூமியில்? மாற்றங்கள் வேண்டாமா? ஸ்தோத்திரம். கடைசி நேரங்களில் ஏன் ஆண்டவர் சில விசுவாசிகளை படுக்கையில் வைக்கிறார்? ஏன் சில பேர் படுக்கையிலே இருக்கிறான் சாவ போற நேரத்தில்? ஏன்? கர்த்தர் அவளை நேசிக்கிறார். எல்லா சுபாவங்களை மாறும்படி கர்த்தர் கடைசி சான்ஸ் கொடுக்குறாரு. அது தேவையா உனக்கு? இல்லை, இப்போ வேணா, நான் ஒரு 2 வருஷம் பெட்டில் பத்துக்குனே நான் சுற்றி வச்சுக்கிறேன். வெக்கமா இல்லையா? எதுக்கு சர்ச்சைக்கு வரப்போ? கொடுக்கப்பட்ட காலத்தில் நீ தாழ்த்தி மன்னிப்பை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் படுக்கையே தேவையில்லை, அப்படியே போயிடலாம் மேலே. ஸ்தோத்திரம். இப்பயே
மாறுறீங்களா? இல்லை 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்களா படுத்துக்கிறதுக்கு? ஐயோ வேணாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். படுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் வேணாம், கடவுள் வைப்பார். இருக்கும்போது ஆடினல்ல, பலம் இருக்குமோ நான் சொன்னேன், என் பேச்சை கேட்டியா? நீ நல்லா இருக்கும் போதோ நான் சொல்லி கொடுத்தேன், கேட்டியா? நீ நல்லா இருக்கும் போது நான் நடத்தின பாதையில் ஒப்பு கொடுத்தியா? இப்போ படு, யாரும் உனக்கு பைசனை கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ படுத்துக்கோ, யாரும் உன்னை மதிக்கூட மாட்டாங்க. அப்போ என்ன வேணா, ஆண்டவரே என்னை சுத்திகரித்து எடுத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எப்போ பெட்டில் படுத்துக்கணும்? யாரும் தண்ணி கொடுக்கலையே, யாரும் எனக்கு சோறு போகலையே, அந்த துக்கம் தான். சுபமான துக்கம் கிடையாது. ஏன் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறான் யோசிக்கணுங்க, எல்லாம் யோசிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தும் அர்த்தத்தோடு தான் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒருத்தன் வரானா ஏதோ நடக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு 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 காரியங்கள் கிராஸ் ஆகுதுன்னா ஏதோ நடக்கிறது. அதுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. ஆமென். ரூத்தின் வாழ்க்கையில் பார்க்கிற முதல் சுபாவம் என்ன? நற்குணம் உள்ளவளாயிருந்தாள். அவரை பாருங்க, அவரை பற்றி சொல்றாருங்க, ரூத் செம கேரக்டருங்க. போவாஸ் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் ருசிச்சு படிக்கணும் அந்த பைபிள்லாம், இந்த ரூத் கேரக்டர்லாம். என்ன சொல்ற பாருங்க, உன் முந்தின நற்குணம் பிந்தின நற்குணம். சூப்பர்ல. எந்த வசனம் அது? மொத்தம் என்ன போட்டுறாரு, என்ன சொல்றாங்க? முந்தின நற்குணம், அப்புறம் அப்பனா என்ன பாருங்க, ரூத்தின் வாழ்க்கையில கெட்டதே இல்லை, அவ கெட்டவளே கிடையாது. முந்தின நற்குணம்னா ரட்சிப்புக்கு முன்னாடி இருந்தவள், ரட்சிப்புக்கு முன்னாடி நல்லவளாம், ரட்சிப்பு பின்னாடி நல்லவளாம். சூப்பர்ல. எவ்வளோ நல்ல கேரக்டருங்க அவ. ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல ஒரு ஸ்திரீ. இத்தனைக்கு மோவாபிய ஸ்திரீ. ஸ்தோத்திரம். பாருங்க, யோபு ஆண்டவர் சொல்றார், உன் முன்னிலைமை பின்னிலைமை, முன்னிலைமை பின்னிலைமை, முன்னற்குணம் பின்னற்குணம். ஸ்தோத்திரம். பைபிள் நல்லா படிக்கணும். நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது கடவுள் கனெக்ட் பண்ணுவார் உங்களை. ஸ்தோத்திரம். முன் நற்குணத்தை காட்டிலும் பின் நற்குணம். அப்போ ரூத்து நற்குணம் உள்ளவள், நல்ல குணம் உள்ளவள். அவள் நல்லவளாக இருந்தால் தான் அவன் மாமி சொன்னதெல்லாம் செய்திருந்தா. வாயாடி அந்த நகை தூக்கி போட்டு போயின்னு இருப்பா. ஏய் போ அத்தை, நீ ஒரு அத்தையா, நீ ஓடு அன்றிருப்பா. நல்ல மருமகங்க அவ. சூப்பர்ல. ரூத்து மாரி ஒரு மருமக கட்சா அவளை உக்கார வச்சு நல்ல மாவு அரைச்சிடலாம். அவள் நற்குணம் உள்ளவளா இருந்தால்னால தான் மாமி சொல்றதெல்லாம் செய்யுச்சு. ஏய் போய் பொறிக்கணுவா. ஏய் பாத்திரம் கழுவுது. ஏய் போயிட்டு வா, வேலைக்கு போயிட்டு வாரு. இந்த மாவன உக்காந்துக்குது. அப்படியே நான் மாத்திரம் உக்காந்து இருப்பேன், நீ போய் எல்லாம் எடுத்துன்னு வா எனக்கு. ஏனென்றால் ரூத் எப்படிப்பட்டவள்? அவள் நற்குணம் உள்ளவள். ஸ்தோத்திரம். ஒரு நாள் உயர்த்தப்பட்டாள். அவள் போவாஸின் மனைவியாய் மாறினாள். ஒரு சீமான், ஒரு பெரிய ரிச் மேன் பாஸ், பேரும் புகழும் பெற்றவன், உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவன், அவனுக்கு மணவாட்டியாய் மாறினாள். ஏன்? தாழ்த்தினாள், நற்குணம் உள்ளவளாய் இருந்தாள். இதாங்க முக்கியம். ஸ்தோத்திரம். அதனால எல்லாம் நல்லா யோசிங்க. நல்லா வாழ்க்கையில் நிறைய யோசிங்க விஷயங்களை, எப்படி என்ன என்று கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் முன்னோக்கி போக செய்வாராக. ஸ்தோத்திரம். 2வது கேரக்டர், டைம் ஆயிடுச்சு. 2வது கேரக்டர் இந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்தில் ரூத் இடத்துல பார்க்கும்பொழுது 2வது கேரக்டர், அவள் குணசாலி. எந்த வசனம் போட்டிருக்குது? 11ஆம் வசனம். என்ன போட்டு அவளை பற்றி? நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். சாட்சி. யாரை பத்தி சாட்சிங்க? ஊர் ஜனங்க யாரை பத்தி சொல்றாங்களாம்? ரூத்தை பத்தி சொல்லுகிறார்கள் என்று போவாஸ் சொல்றார். நீ குணசாலி, நற்குணம் உண்டவள், குணசாலி. ஸ்தோத்திரம். இது அதே கேரக்டர் தான். நல்ல குணங்கள் உள்ளவள், நல்ல புத்தி உள்ளவள், இந்த நேரத்தில் எப்படி பண்ணணும், எது செய்யணும் என்று நல்ல குணசாலியாக இருந்தாள். ஸ்தோத்திரம். அவளை பற்றி ஊரார் சொல்கிறாங்க உன்னை பற்றி அப்படின்றார். சாட்சி. ஒரு நல்ல விசுவாசிக்கு சாட்சி மிக முக்கியம். ஸ்தோத்திரம். சபை உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது? உன் குடும்பம் உன்னை குறித்து என்ன சொல்கிறது? ஸ்தோத்திரம். நீ சுற்றி இருக்கிற சமுதாயம் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறது? எல்லாம் போவாஸ் பார்த்துன்னு இருப்பார். உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க?
உன்னை குறித்து சபையில் என்ன பேசுகிறாங்க? உன்னை குறித்து உன் பிள்ளைங்க என்ன பேசுகிறாங்க? உன்னை குறித்து உன் பொண்டாட்டி என்ன சொல்லுது? உன்னை குறித்து உன் புருஷன் என்ன சொல்கிறாரு? நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் போவாஸ் பார்த்து கொண்டு இருப்பார். ஸ்தோத்திரம். நல்ல குணம் உள்ளவள், குணசாலியாய் இருந்தால். மூன்றாவது ரூத்தின் மூன்றாவது சுபாவம். ஸ்தோத்திரம். மூன்றாவது பாருங்க, அவள் பொறுமை உள்ளவள். அந்த அதிகார கடைசி வசனம் 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. ரூத் எப்படிப்பட்டவள்? பொறுமை. இதெல்லாம் சபைக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். என்ன பாருங்க, 3ஆம் அதிகாரம் 4 W சொன்னேன் நான், அப்படிதானங்க? 4 அதிகாரத்துக்கு எத்தனை W சொன்னேன் நான்? 4 W. ஃபர்ஸ்ட் W சொல்லுங்க. வீப்பிங். வெரி குட். 2வது W ஒருத்தர் மாதிரி சொல்லுவாங்க, எல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க, அவங்க சொல்லிட்டோம். வீப்பிங், ஒர்க்கிங், வெயிட்டிங். அப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு என்ன W? வெயிட்டிங். 3ஆம் அதிகாரத்துக்கு வெயிட்டிங். பீஸாக பிச்சுன்னு பைபிள்லாம் ஒரு வசனத்தை 1000 துண்டாய்க்கணும் அப்படியே. ஸ்தோத்திரம். ஈஸியாக புரியும் பைபிள் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். ரவி பிரதர் சொல்கிறாரு, இதுவரை ரூத்துன்னு ஒரு புக்கு பைபிள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் பாஸ் தெரிஞ்சு. ரவி சொல்கிறார், எவ்வளோ பிரயோஜனம் பார்த்தீங்களா? அப்போ ரூத் சப்ஜெக்ட் ஒரு ஆளுக்கே கத்தர் பேசினுங்கிறார். ஆமென். பொறுத்திரு. ரூத்துக்கு சொல்லப்படுது, பொறுத்திரு, பொறுமையாயிரு, நீ சாதிப்பாய், பொறுமையாயிரு. போவாஸ் உன்னை விவாகம் செய்வார். பொறுத்திரு, நீ போவாஸை சந்திப்பாய். ஸ்தோத்திரம். ரூத்தோட சாதனை காரணமே பொறுமை. ஸ்தோத்திரம். வரும் நாட்களை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு கிருபை சுபாவத்தை நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். அவ்வளோ பொறுமை இருக்க காரணம், ரூத்தின் பொறுமைக்கு காரணம் அவள் பட்ட கஷ்டங்கள். ஒரு மனுஷன் நிதானமாக பொறுமையாக இருக்கிறானா வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுக்கிறான்னு அர்த்தம். அவன் ஒருத்தன் புடு ஓடுறான்னு வச்சுக்க, இன்னும் அவர் வண்டி சரியாக போய் இதாகலன்னு அர்த்தம். அதனால் முதிர்த்தவங்களை பாருங்கள், ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருப்பான். காரணம் என்ன? நிறைய அடி வாங்கிட்டாங்க. முழு தண்ணி உள்ள பாத்திரம்னா ஆகாது, தழும்பாது. பாதி இருக்கிறது கடகடாங் கடகடான்னு இருக்கும், ஆனால் ஒன்றுத்துக்கு உதவுது. அது வாழ்க்கையில் அடி வாங்கணும். நம்ம வாழ்க்கையில் அடிதான் நமக்கு பாடத்தை கற்றுத்தரும். ரூத் இன்றைக்கு பொறுமையுள்ளவளாய் மாறினால் காரணம் என்றால் அவள் பட்ட பாடு. சாப்பாடு இல்லை, சரியான அத்தக்காரிக்கிட்ட வந்து மாட்டினாவோ, அது பயங்கரமான ஆள். அது இவ பொறுக்கிட்டு போய் கொடுக்கணும், எல்லாம் இவள் தான். ஒரு வேலைக்காரியை போல ஆயிட்டா. அங்கே தானியம் பொறுக்கிறதுக்கு போய் நிற்கணும், அங்கே அவங்க சொன்னாதான் பொறுக்கணும், சாப்பாடுக்கு நிற்கணும், தண்ணிக்கு நிற்கணும். எந்த அளவுக்கு அவள் கஷ்டப்பட்டாள், எந்த அளவுக்கு அவள் அவமானத்தையும் வேதனை அனுபவித்தாள். சொந்த ஜனம் இல்லை, புருஷன் இல்லை, அப்பா அம்மா இல்லை, வீடு வாசல் இல்லை. எல்லாம் அவள் பட்ட கஷ்டங்கள் அவளை பொறுமையுள்ளவளாய் மாற்றிற்று, அவளை ஜெயிக்க வைத்தது. இன்னைக்கு பொறுக்க முடியாது. அடி வாங்கன்னு அர்த்தம், சரியான அடி வாங்கினுச்சுக்கா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருவாங்க அப்படியே. எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது, சும்மா சாப்பிடும் போதெல்லாம் முய்யான்னு வந்து நிற்கும், சாப்பிட விடாது. நான் பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்டோன்னே கம்முன்னு உட்காந்துரும், ஒன்று போட்டோன்னே. அப்போ இது வரைக்கும் என் புத்தி வரல, அதுக்கே தெரியுது அடி வாங்கினா நம்ம அமைதியாக இருக்கணும். வாழ்க்கையில் எகிரக்கூடாதுங்க, நம்ம வாழ்க்கையில் எகிரவே கூடாது. ஸ்தோத்திரம். எகிரம்லாம் கொண்டு போய் படலோகத்தில் வைக்க மாட்டார் கடவுள். அடங்கி ஒடுங்கி பொறுமை தாழ்மை அடி வாங்கணும். ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் தான் நல்ல குணங்களோடு கர்த்தர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஸ்தோத்திரம். சுபாவங்கள் மாறனா அடி வாங்கு ஆண்டவர்கிட்ட. பரலோகம் போனா அடி வாங்கு. ஸ்தோத்திரம். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்.
அல்லேலூயா. நான்காவது காரியம், அவள் உத்தமமும் என்ற ஒரு வார்த்தை சொல்றார் போவாஸ். பாருங்க, நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? உத்தமம் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு போவாஸ். உத்தமம், சொல்லுங்க அந்த வார்த்தையை. உத்தமனா என்னங்க? உண்மை, பொய் இல்லாதது, ஏமாத்ததம் இல்லாதது, தந்திரம் இல்லாதது, வஞ்சகம் இல்லாதது. உத்தமம் சபைக்கு வேண்டும். உனக்கு வேணும், எனக்கு வேணும். பாருங்க, இந்த 4 காரியம் யார் சொல்றது? போவாஸ் சொல்றார். அப்ப எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருப்பார் அந்த பொண்ணு. அவர் ஒவ்வொரு நொடியும் அது பொறுக்கும் போது பார்த்துருக்கிறாரு, அது சாப்பிடும் போது பார்த்துருக்கிறாரு. இவர் எஜமான் தான், அந்த அம்மா பார்த்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது, வேலைக்காரங்க பார்த்து போயிட்டு இருக்கலாம். இருந்தாலும் அவளை கண்காணித்தான் போவாஸ். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கண்காணிக்கிறார். பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, நீ உட்காருதலையும் நீ எழுந்திருக்கிறதிலையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். போவாஸ் சொல்றார் உத்தமம். நம்மை பார்த்து ஏன் சொல்லணும் உத்தமம் என்று? ஸ்தோத்திரம். கடைசி வார்த்தை போவாஸ் ரூத்துக்கு சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? சூப்பர் வார்த்தை. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். சூப்பர். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம். போவாஸ் வாயிலே வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ ரூத்தின் சுபாவங்கள் ஒன்று சொல்லுங்க. முதல் காரியம் என்ன? நற்குணம் உள்ளவள். 2வது அவள் குணசாலி. 3வது பொறுமை உள்ளவள். 4வது உத்தமம். 5வது ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்தோத்திரம். எல்லாரும் பைபிளை மூடுவோம். நாளையோட முடியுது. 1 2 ஏதோ நாளைக்கு சொல்லி நான் முடிச்சிடுவேன். ஸ்தோத்திரம். அதனால் போவாஸ், ரூத், சபை, இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். நமக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் தருவாராக. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆரம்பத்தில் அவள் தானியம் பொறுக்கிறவளாக இருந்தால், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா போவாசே அவருடைய மடியில் தானியத்தை கொட்டுகிறவனாய் மாறினான். இதை நாளைக்கு நான் சொல்கிறேன். அது ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு நம்முடைய கடைசி அதிகாலை ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசிகள் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே செலுத்தி